வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் ஜென்ரல் ஸ்டடீஸ் கிளாஸஸ். ஓகேவா? ஆல்ரெடி இதை நான் லைவாகவே ஒரு கிளாஸாக எடுத்திருந்தேன். அதனால் சரியாக ரெக்கார்ட் பண்ண முடியல. ஸோ இது அகைன் திரும்ப நான் எடுத்து இதில் அப்லோட் பண்ணுறேன். இது யூடியூப்லேயும் அப்லோட் ஆகும், நம்மளுடைய கிளாஸ் பேஜ்லேயும் அப்லோட் ஆகும். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி ஆப்டி ரீசனிங்லாம் நம்ம கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். இது ஜென்ரல் ஸ்டடீஸ் கிளாஸ். அதில் நம்ம பாலிட்டியை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேவா? ரைட். ஒரு 1 வீக் ஃப்ரீ டெமோ கிளாஸஸ் நம்ம டெலகிராம் சேனலில் போய்கிட்டு இருக்கு. அதில் ஃபஸ்ட்டு கிளாஸ் இது. செகண்ட் கிளாஸ் ஆல்ரெடி யூடியூப்பில் அப்லோட் ஆகிருக்கும். ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டோட கிளாஸ் 1 இந்த வீடியோ. கிளாஸ் 2 ஆல்ரெடி அப்லோட் ஆயிருச்சு. ஓகேவா? செக் பண்ணுங்கள், பாருங்கள். டெலகிராம் சேனலில் லைவ் கிளாஸஸ்க்கான லிங்க் நான் போட்டிருக்கேன். அதுலேயும் ஜாயின் பண்ணி கிளாஸஸை லைவாக பாருங்கள். ஓகேவா? ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஜென்ரல் ஸ்டடீஸில் இந்தியன் பாலிட்டி, அதாவது என்ன எக்ஸாம் மெயினாக ஆர்ஆர்பி என்டிபிசி குரூப் டிக்கான ஜென்ரல் ஸ்டடீஸ் கிளாஸ் தான் நம்ம பார்த்துட்டு வரோம். அதில் இந்தியன் பாலிட்டி நம்ம பார்க்குறோம். ஓகேவா? ரைட். ஸோ இந்தியன் பாலிட்டியில் இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட். ஓகேவா? ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் அப்படிங்கிற டாப்பிக்கை நம்ம பார்க்க ஆரம்பிக்க போகிறோம். ஸோ ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் அப்படின்னா என்ன? இந்திய அரசியலமைப்பு உருவாச்சு இல்லையா? இந்திய அரசியலமைப்பின் உருவாக்கத்தினுடைய துவக்கம். ஓகேவா? எவல்யூஷன், அது எப்படி உருவாகுது, அதை தான் நம்ம இன்னைக்கு கிளாஸில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இதோட நான் திரும்பவும் சொல்கிறேன், இதோட பார்ட் 2 ஆல்ரெடி யூடியூப்பில் இருக்குது. ஓகேவா? இது பார்ட் 1 அல்லது கிளாஸ் 1. அதுலேயே நான் சொல்லியிருப்பேன், ஃபஸ்ட்டு கிளாஸில் பார்த்துருப்போம், அந்த மாதிரி சொல்லியிருப்பேன். அதோட வீடியோ தான் இது. இதில் கொஞ்சம் டீட்டெயில்டாக இம்பார்ட்டண்ட்டான ஆக்டை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்தியாவுக்கு வந்த பிரிட்டிஷ்காரங்க இருக்காங்க இல்லையா, அவங்க எதுக்காக வந்திருப்பாங்கன்னா, ட்ரேட் பண்ணுறதுக்காக வந்திருப்பாங்க. அவங்களோட மெயின் கான்செப்ட் வணிகம். இந்தியாவில் வணிகம் பண்ணணும். அதாவது இந்தியாவுக்கு புதிய கடல் வழிகள் கண்டுபிடிக்கப்பட்ட காலம் தொடங்கி இந்தியாவில் வணிகம் பண்ணணும், இந்தியாவில் இருக்கிற பொருட்களை ஏற்றுமதி பண்ணணும், பிரிட்டனோட பொருட்களை இறக்குமதி செஞ்சு வியாபாரம் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான் எல்லா யூரோப்பியன்ஸுமே வந்திருப்பாங்க. மெயினாக பிரிட்டிஷ்காரங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பிரிட்டிஷ் பற்றி தான். ஓகேவா? வேற எதுவும் நம்ம பார்க்க போகிறது இல்லை. ரைட். இப்போ இந்த வணிகம் பண்ணுறதுக்காக அவங்க ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, இஐசி, ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்னு ஒன்று துவங்குறாங்க. ஓகேவா? ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை துவங்குறாங்க. எப்போ துவங்குறாங்கன்னா 1600 கிழக்கிந்திய கம்பெனி. என்ன கம்பெனி? கிழக்கிந்திய கம்பெனி அப்படின்னு ஒன்று உருவாக்குறாங்க. ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்னு 1600 உருவாக்கப்படுது. யாரால உருவாக்கப்படுதுன்னா, எலிசபெத் 1, குவீன் எலிசபெத் 1, முதலாம் எலிசபெத் ராணியால அந்த கம்பெனி உருவாக்கப்படுது. அந்த கம்பெனி இந்தியாவுக்கு இந்தியாவினுடைய முக்கியமான பகுதிகளான, எக்ஸாம்பிளுக்கு இந்தியாவோட முக்கியமான பகுதிகளான என்னென்ன பகுதிகள் மெயினாக சொல்லலாம் அப்படின்னா, இந்த பக்கம் மும்பை, சென்னை, பெங்கால். ஓகேவா? பாம்பே, மெட்ராஸ், பெங்கால். நம்ம அப்படிதான் சொல்லணும். பாம்பே, மெட்ராஸ், பெங்கால். இந்த 3 இடத்துலையுமே அவங்களுடைய வணிக மையங்களை நிறுவுறாங்க. ஓகேவா? மெயின் டார்கெட் என்ன? வணிகம். இப்போ வணிக மையங்களை நிறுவியாச்சு. வணிக மையங்களை நிறுவி அங்கே வணிகம் பண்ணிக்கிட்டே வர்றாங்க. அதற்கு எதிராக இருந்த எல்லாரையுமே வீழ்த்தணும்னு நினைக்கிறாங்க. அவங்க தான் வணிகத்துல மோனோபோலி ஆகணும் அப்படின்ற ஆசையில், அதாவது தனி உரிமை பெறணும். அவங்களோட எண்ணமே என்னது? வணிகத்துல தனி உரிமை அடையணும். வேற யாருமே போட்டிக்கு இருக்கக்கூடாது. போட்டிக்கு இருக்கிற எல்லாரையுமே போர்ல வீழ்த்தவோ அல்லது சூழ்ச்சி செஞ்சு வீழ்த்தவோ தான் நினைக்கிறாங்க. ஓகேவா? அப்படி மெதுவா வணிகம் பண்ணிக்கிட்டு இருந்த இந்த கம்பெனி மெதுவா எங்க வருதுன்னா, பாலிடிக்ஸ்குள்ள வருது, அரசியலுக்குள்ள நுழையுது. எப்படி நுழையுது அப்படின்னா, 2 முக்கியமான போர்களை நீங்க தெரிஞ்சுக்கணும். வரலாறு படிக்கும்போது தெரிஞ்சுக்கிடுவீங்க, ஹிஸ்டரியில தெரிஞ்சுக்கிடுவீங்க. இப்ப லைட்டா மேலோட்டமா மட்டும் நான் சொல்றேன். பேட்டில் ஆஃப் பிளாசி, பேட்டில் ஆஃப் பக்சார். இந்த 2 போர்கள் தான் பிரிட்டிஷனுடைய ஆதிக்கத்தை வலுவாக்குது. அதுலயும் முக்கியமா பேட்டில் ஆஃப் பக்சார், பக்சார் போர். பக்சார் போர் 1764. இந்த போர் வங்காளத்துல பிரிட்டிஷாரனுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்துது. ஓகேவா? அவங்களுக்கு எதிராக இருந்த எல்லாரையுமே வீழ்த்துறாங்க. ரைட். அப்ப பக்சார் போர் தான் பிரிட்டிஷ்காரங்க இந்தியாவுல அரசியல் நிலையை வலுப்படுத்த காரணமான போர். ஓகேவா? அவங்க பாலிடிக்ஸ்குள்ள நுழையிறதுக்கு முக்கியமா காரணமா இருந்த போர் என்ன? பக்சார் போர். எப்ப நடந்ததுன்னா 1764. இந்த போருக்கு அப்புறம் பிரிட்டிஷ்காரங்களுக்கு பெங்கால்ல திவானி ரைட்ஸ் கிடைக்குது. என்ன ரைட்ஸ் கிடைக்குது? திவானி ரைட்ஸ் கிடைக்குது. நீங்க 2 ஞாபகத்துல வச்சுக்கணும். திவானின்னு ஒரு ரைட்ஸ் இருக்கு, நிசாமத் அப்படின்னு ஒரு ரைட்ஸ் இருக்கு. ஓகேவா? திவானி ரைட் அப்படின்னா வரி வசூலிக்கும் உரிமை.
வரி வசூலிக்கும் உரிமை தான் என்னது? திவானி ரைட், வரி வசூலித்தல். நிசாமத் அப்படின்னா ஆட்சி அதிகாரம், ஆட்சி அதிகாரம். ஓகேவா? கவர்னிங் பவர். அப்ப எங்க என்ன கிடைக்குது? திவானி ரைட்ஸ். பக்சார் போர்ல பிரிட்டிஷ்காரங்க ஜெயிச்ச உடனேயே அவங்களுக்கு திவானி ரைட் கிடைக்குது. எந்தெந்த பகுதிகளில் அவங்களுக்கு திவானி ரைட் கிடைக்குதுன்னா, இந்தியாவினுடைய மிக முக்கியமான 3 பகுதிகளான பெங்கால், பீகார், ஒரிசா, இந்த 3 பகுதிகளில் வரி வசூலிக்கும் உரிமையை பிரிட்டிஷ்காரங்க அடைகிறாங்க. சரியா? இப்போ ஒரு பாயிண்ட நல்லா கவனிங்க. இப்ப நம்ம இருக்கோம், இன்னைக்கு டேட்ல நம்ம இருக்கோம், நம்ம அரசாங்கத்துக்கு வரி செலுத்துறோமா? வருமான வரி செலுத்துறோம், சொத்து வரி செலுத்துறோம், தண்ணி வரி செலுத்துறோம், இன்டைரக்டா ஜிஎஸ்டின்னு ஒரு வரி கட்டுறோம். வரி கட்டிக்கிட்டே இருக்குமா? அப்ப நம்மகிட்ட இருந்து எவன் ஒருவன் வரி வாங்குகிறானோ அவன் தான் நம்மளை ஆட்சி செய்வான். கரெக்டா? வரி வசூலிப்பவன் தான் ஆட்சியாளன். அப்பதான் அவனால ஆட்சி செய்ய முடியும். இப்ப இங்க கவனிச்சீங்கன்னா, வரி வசூலிக்கிறது ஒரு ஆளா இருக்காரு, அதாவது பிரிட்டிஷ்காரரா இருக்காரு. ஆனா ஆட்சி செய்யற நிசாமத் உரிமை பெங்கால் நவாப்ல இருக்கு. நவாப் தனியா அவர் தனியா இருக்காரு. அப்போ வரி வசூலிக்காம நவாப்னால ஆட்சி செய்ய முடியாது. அப்ப இந்த வரி வசூலிக்கக்கூடிய பிரிட்டிஷ்காரங்க மெதுவா ஆட்சி அதிகாரத்துக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. அவங்க தான் இந்தியாவை ரூலும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரைட்டா? அப்ப இங்க ஆரம்பிக்குது. 1764 ஆரம்பிச்சது எங்க முடியும் அப்படின்னா 1947 முடியும். அதுலதான் இந்தியா சுதந்திரமாகும். அப்ப நீங்க மெயினா இதுல தெரிஞ்சுக்க வேண்டியது, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி 1600 உருவாக்கப்படுது. அப்படி உருவாக்கப்பட்ட கம்பெனி 1764 நடந்த பக்சார் போர் மூலமா திவானி ரைட்ஸை வாங்குறாங்க. எந்தெந்த பகுதிகளுக்கு அப்படின்னா பெங்கால், பீகார், ஒரிசா, இந்த வங்காளம், பீகார், ஒரிசா, இந்த 3 பகுதிகளுக்கும் வரி வசூலிக்கும் உரிமை கிடைக்குது. வரி வசூலிக்கும் உரிமை கிடைத்ததுனால அரசியலுக்குள்ள நுழைகிறாங்க. ஓகேவா? அப்ப அரசியலுக்குள்ள வந்ததும் அவங்களுடைய அரசியலை சீர் செய்வதற்கு சில சட்டங்களை ஏற்றுறாங்க, ஆக்ட் கொண்டு வராங்க, சில சட்டங்களை ஏற்றுகிறாங்க. அந்த சட்டங்கள்ல மிக முக்கியமான ரெண்டு பார்ட்டா பிரிக்கிறோம். அந்த ஆக்டை என்ன பண்றோம்? நம்ம 2 பார்ட்டா பிரிக்கிறோம். பார்ட் கம்பெனி ரூல், கம்பெனி ரூல். 2வது பார்ட் குரோன் ரூல் அப்படின்னு நம்ம பிரிச்சுக்கிறோம். ஓகேவா? கம்பெனி ரூல், குரோன். கம்பெனி ஆட்சி, மன்னரின் ஆட்சி அப்படின்னு டைரக்டா நம்ம என்ன பண்ணலாம்? 2ஆ பிரிச்சுக்கலாம். ஓகேவா? அப்ப கம்பெனி ரூல் அப்படிங்கிறது எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா 1773 இருந்து 1853 வரைக்கும் இருக்கக்கூடிய சட்டங்கள் எல்லாமே கம்பெனி ரூலுக்குள்ள கொண்டு வந்தது. அதுக்கப்புறம் 1858 இருந்து 1947 வரைக்கும் இருக்கக்கூடிய சட்டங்கள் எல்லாம் குரோன் ரூல் அப்படின்னு நம்ம சொல்றோம். ரைட்டா? அப்ப கம்பெனி ரூல் இங்க நல்லா கவனிங்க. 1853 கம்பெனி ரூல் முடியுது. ஏன் முடியும் அப்படின்னா 1857 ஒரு பெரும் புரட்சி இந்தியாவில் நடந்திருக்கும். கிரேட் ரிவோல்ட் நடந்திருக்கும், பெரும் புரட்சி. அந்த புரட்சியின் விளைவா கம்பெனியினுடைய அதிகாரம் மட்டுப்படுத்தப்பட்டு குரோன் ரூல், டைரக்டா மன்னராட்சியை இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக 1858 சட்டம் இயற்றப்பட்டிருக்கும். புரியுதா? அப்ப ஃபர்ஸ்ட் கம்பெனி ரூல். நான் ஆல்ரெடி குரோன் ரூல் எடுத்துட்டேன். இப்ப கம்பெனி ரூல்ல என்னென்ன ஆக்ட் எல்லாம் இருக்கு வரிசையா எழுதிக்கங்க. ஃபர்ஸ்ட் என்னென்ன ஆக்ட்ஸ்ன்னு எழுதிக்கங்க. அதுக்கப்புறம் நம்ம டீடைல்டா படிக்க ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆக்ட் ரெகுலேட்டிங் ஆக்ட். ரெகுலேட்டிங் ஆக்ட் ஆஃப் 1773. ஒழுங்குமுறை சட்டம் 1773. ஒழுங்குமுறை சட்டம் 1773. அடுத்து அமெண்டிங் ஆக்ட் 1781. திருத்த சட்டம் 1781. 3வது பிட்ஸ் இந்தியா ஆக்ட். பிட்ஸ் இந்தியா ஆக்ட் 1784. பிட் இந்திய சட்டம். பிட் இந்திய சட்டம் 1784. அடுத்து சார்ட்டர் ஆக்ட் 1793. சார்ட்டர் ஆக்ட்னா பட்டய சட்டம். பட்டய சட்டம் 1793. அதே சார்ட்டர் ஆக்ட் 5வது 1813. 6வது 1833. 7வது 1853. மொத்தம் 4 பட்டய சட்டங்கள். ஓகேவா? எல்லாமே பட்டய சட்டம் தான், சார்ட்டர் ஆக்ட் தான். ஓகேவா? அப்ப இந்த 7 சட்டங்களுமே கம்பெனி ரூலுக்கு கீழே இயற்றப்பட்ட சட்டங்கள். ரைட்டா? ரெகுலேட்டிங் ஆக்ட் அப்படின்னா ஒழுங்குமுறை சட்டம், திருத்த சட்டம், பிட் இந்திய சட்டம், பட்டய சட்டம். பட்டய சட்டத்துல 4 இருக்கு. ஓகேவா? இதுக்கப்புறம் குரோன் ரூல்ல மன்னரின் ஆட்சிக்கு கீழே அவங்க சில சட்டங்களை ஏற்றுறாங்க. மெயினா என்னென்ன சட்டங்களை ஏற்றுறாங்க? முதல் சட்டம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட். GOI அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1858. இந்திய அரசு சட்டம் அப்படின்னு பெயர், இந்திய அரசு சட்டம். அடுத்து இந்தியன் கவுன்சில்ஸ் ஆக்ட். இந்தியன்
கவுன்சில்ஸ் ஆக்ட் 1861, இந்திய கவுன்சில் சட்டம். இந்திய கவுன்சில் சட்டம் 1863. அடுத்து இந்திய கவுன்சில் சட்டம் 1892. ஓகேவா? அடுத்து மறுபடியும் இந்திய கவுன்சில் சட்டம் 1909. ஓகேவா? அடுத்து அஞ்சாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919, இந்திய அரசு சட்டம் 1919. மறுபடியும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935, இந்திய அரசு சட்டம் 1935. ஏழாவது இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் அல்லது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1947, GOI ஆக்ட் ஆஃப் 1947. இந்த சட்டத்தை இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட்னு சொல்லலாம், பார்ட்டிஷன் ஆக்ட் பிரிவினை சட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அப்ப இந்த 7 சட்டங்களுமே குரோன் ரூல், மன்னரின் ஆட்சி கீழே உருவாக்கப்பட்ட சட்டங்கள். ஓகேவா? அப்ப நம்ம முதல்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த சட்டங்கள் எல்லாத்தையும், கம்பெனி ரூலுக்கு கீழே கொண்டு வரப்பட்ட சட்டங்கள் எல்லாத்தையுமே டீடைல்டா பார்க்க போறோம். ஓகேவா? பார்க்க ஆரம்பிக்கலாமா? ரைட், ஹெட்டிங் போட்டுக்கோங்க. கம்பெனி ரூலுக்கு கீழே முதல் சட்டம் ரெகுலேட்டிங் ஆக்ட் ஆஃப் 1773. ஹெட்டிங் போட்டுக்கோங்க. என்ன சட்டம் பார்க்க போறோம்? ரெகுலேட்டிங் ஆக்ட் ஆஃப் 1773. ரெகுலேட்டிங் ஆக்ட் ஆஃப் 1773. ஒழுங்குமுறை சட்டம் 1773. சரி, இப்ப இந்த ஒழுங்குமுறை சட்டம் ஏன் கொண்டு வரப்படுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறணுமா? இப்போ ஒழுங்குமுறை சட்டம் கொண்டு வருவதற்கான காரணங்கள் என்ன? இப்ப இந்த சட்டத்தை ஏன் அமல்படுத்தணும்? ரைட், ரீசன்ஸ் ஆர் பேக்ரவுண்ட், ரீசன்ஸ்னு போட்டுக்கோங்க. என்னென்ன காரணங்கள் இருக்கலாம், இது வந்து பேசிக்கா தெரிஞ்சுக்கங்க. ஏன் இந்த சட்டத்தை போடணும்? இப்போ ஒரு சட்டம் கொண்டு வருவதற்கான ஒரு காரணம் இருக்குல்ல. இந்த சட்டத்தை கொண்டு வராங்கன்னா அதுக்கு சம் ரீசன்ஸ் இருக்கணும் இல்லையா? ஃபர்ஸ்ட் ரீசன், inefficiency ஆஃப் டூயல் சிஸ்டம். inefficiency ஆஃப் டூயல் சிஸ்டம் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா? இந்த டூயல் சிஸ்டம் ரெண்டா இருக்கு. ஒன்னு வந்து திவானி, இன்னொன்னு என்னது? நிசாமத்து. இப்ப திவானி நிசாமத்துன்னு ரெண்டு இருக்கு. இப்ப திவானிய பிரிட்டிஷ்காரன் வச்சிருக்கான், நிசாமத்தை நவாப் வச்சிருக்காரு. அப்ப ரெண்டும் வேற வேற ஆள்கிட்ட இருக்கும்போது ரூலிங் சரியா இல்லை, கடைசியா பாதிக்கப்படுறது யாரா இருக்கா? மக்களா இருக்காங்க. அப்ப அதுக்கு ஒரு முட்டுக்கட்டையை போடணும், அதை நிப்பாட்டணும். அப்ப கவர்னன்ஸை கொஞ்சம் ப்ராப்பரா வச்சுக்கணும். அவன் ப்ராப்பரா வச்சுக்கணும்னு நினைச்சதுக்கு காரணம் அவனோட ட்ரேடு நல்லா இருக்கணும். இப்போ இந்த டூயல் சிஸ்டத்தினால என்ன ஆகுது? பஞ்சம் ஏற்படுது. பஞ்சம் ஃபெமைன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஃபெமைன், பஞ்சம் ஏற்படுது. அப்ப பஞ்சம் ஏற்படுறதுனால அவனோட வர்த்தகம் பாதிக்குது. மக்கள் சரியா இல்லைன்னா வர்த்தகம் சரியா நடக்காது. அப்போ மக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு தெரிஞ்சதுனால அவன் அதை சரி பண்ணணும்னு நினைச்சான். ஸோ inefficiency ஆஃப் டூயல் சிஸ்டம், டூயல் சிஸ்டத்தை மாற்றணும்னு நினைச்சான். முதல் பாயிண்ட். அடுத்து ரொம்ப இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, ஃபினான்சியல் டிஸ்ட்ரெஸ். ஃபினான்சியல் டிஸ்ட்ரெஸ், நிதி பற்றாக்குறை அல்லது நிதி சுமை. இப்ப அன்னைக்கு இருந்த காலகட்டங்கள்ல அடிக்கடி பஞ்சங்கள் ஏற்படுது, அடிக்கடி போர்கள் ஏற்பட்டுச்சு. இது எல்லாமே இங்கிலாந்தினுடைய நிதி நிலைமையை மிக வலுவா பாதிச்சிச்சு. அப்ப பாதிக்கும் போது அதை சரி பண்ணணும் அவங்க நினைச்சாங்க. அதுக்காக தான் சட்டங்கள் இயற்ற ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இயற்ற முதல் சட்டம் தான் என்னது? ஒழுங்குமுறை சட்டம் 1773. ஓகேவா? இதுல முக்கியமான பாயிண்ட் எல்லாம் அப்படி நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து டெசிக்னேஷன். என்ன பண்றாங்கன்னு கவனிங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும், அதாவது இப்போ பிரிட்டிஷ்ட 3 ஏரியா இருந்தது. நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா? பெங்கால், பாம்பே, மெட்ராஸ் 3 இருந்துச்சா? இவங்க இதோட ஹெட் எல்லாம் அவங்க என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, கவர்னர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க, ஆளுநர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஓகேவா? ஸோ இதை நேம் சேஞ்ச் பண்றாங்க. எப்படி சேஞ்ச் பண்றாங்கன்னா, கவர்னர் ஆஃப் பெங்கால் அப்படிங்கிற டெசிக்னேஷனை எப்படி மாத்திடுறாங்கன்னா, கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால்னு மாத்துறாங்க. கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அப்படின்னு மாத்திட்டாங்க. அப்ப கவர்னர் ஆஃப் பெங்கால கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால்னு மாத்தின சட்டம் எது? 1773ஆம் ஆண்டு பட்டய சட்டம். அப்ப முதல் கவர்னர் ஜெனரல் யாரு? வாரன் ஹேஸ்டிங்ஸ். வாரன் ஹேஸ்டிங்ஸ். வாரன் ஹேஸ்டிங் அப்படிங்கிறவர் தான் ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால், வங்காள தலைமை ஆளுநர். கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் எப்படி சொல்லலாம்? வங்காள தலைமை ஆளுநர் சொல்லலாமா? அவர் தான் ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல். ரைட்டா? ஓகே. அடுத்த பாயிண்ட், 2வது பாயிண்ட். ஒரு
எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில் உருவாக்குறாங்க. ஃபார்மேஷன் ஆஃப் எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில், நிர்வாக குழு உருவாக்குறாங்க. எதுக்காக நிர்வாக குழு உருவாக்குறாங்கன்னா, டு அசிஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால். இந்த நிர்வாக குழுவோட உறுப்பினர்கள் எண்ணிக்கை 4 பேர். 4 மெம்பர் எக்ஸிகியூட்டிவ் கவுன்சிலை கிரியேட் பண்றாங்க. எதுக்காக கிரியேட் பண்றாங்க? கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலை அசிஸ்ட் பண்றதுக்காக உருவாக்குறாங்க. ஓகேவா, ரைட். அடுத்த பாயிண்ட் என்ன பண்றாங்கன்னா, நிர்வாகத்தை சென்ட்ரலைஸ் பண்றாங்க. ஓகேவா, சென்ட்ரலைசேஷன். எப்படி சென்ட்ரலைஸ் பண்றாங்க? இப்போ என்கிட்ட 3 ப்ராவின்சஸ் இருக்கு. பெங்கால் இருக்கு, பாம்பே இருக்கு, முன்னாடியே சொன்ன மாதிரி பாம்பே இருக்கு, தென் மெட்ராஸ் இருக்கு. இப்போ இதுல பெங்காலை சென்டரா மாத்திட்டாங்க. அதுதான் தலைமை. பெங்கால் தான் தலைமையா மாத்திட்டு பாம்பேயும் மெட்ராஸும் அசிஸ்ட் பண்ற மாதிரி மாத்திட்டாங்க. ஓகேவா, அப்ப தலைமை வந்து மத்திய அரசு வந்து இது பெங்கால்ல இருக்கக்கூடிய கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் இருக்கார் இல்லையா, அவர் தான் ஹெட்டு, அதுதான் தலைமை அலுவலகம் அல்லது மத்திய அரசு அப்படின்ற மாதிரி. பாம்பேயும் மெட்ராஸும் ப்ராவின்சஸா செயல்படும். அவங்களுக்கு தனி அதிகாரம் எதுவுமே இல்லாம ஆக்கிட்டாங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ரைட். இவங்க 2 பேருக்கு என்ன கிடையாது? நோ செப்பரேட் பவர்ஸ், தனியா எந்த அதிகாரமும் கிடையாது. பெங்கால் என்ன சொல்லுதோ அதை கேட்டு நீங்க நடக்கணும். ரைட்டா? அடுத்து சுப்ரீம் கோர்ட் கிரியேட் பண்றாங்க. சுப்ரீம் கோர்ட், தலைமை நீதிமன்றம் அல்லது உச்ச நீதிமன்றம் அப்படின்னு ஒரு சுப்ரீம் கோர்ட் உருவாகுது. எங்க உருவாகுது? கல்கத்தால 1773 சுப்ரீம் கோர்ட்டை உருவாக்கியாச்சு. அதோட காம்போசிஷன் என்ன அப்படின்னா 1+3 ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. 1 அப்படிங்கிறது யாரை குறிக்கும்னா சீஃப் ஜஸ்டிஸை குறிக்கும். சீஃப் ஜஸ்டிஸ், 3 ஜட்ஜஸ், 3 நீதிபதிகளும் ஒரு தலைமை நீதிபதி கொண்ட உச்ச நீதிமன்றம் கல்கத்தாவில் உருவாக்கப்படுது. ஓகேவா, கல்கத்தால உருவாக்கியாச்சு. எதுக்காக உருவாக்குறாங்க அப்படின்னா கிரிமினல், ரெவென்யூ அல்லது சிவில் இது சம்பந்தமான வழக்குகளை விசாரிப்பதற்கான உச்ச நீதிமன்றமா உருவாக்கியாச்சு. ஆனா 73 சட்டத்துல அதுக்கான அதிகாரங்கள் வந்து வரையறை செய்யப்படல. பவர்ஸை பத்தி என்ன பண்ணல, பேசல. நோ கிளாரிட்டி ஆன் பவர்ஸ். அதிகாரம் சம்பந்தமாக வரையறுக்கப்படலை. என்ன பண்ணல? அதிகாரம் வரையறுக்கப்படலை. அடுத்து கடைசி பாயிண்ட், 5வது பாயிண்ட், பிரைவேட் ட்ரேட்ல ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் பிரைவேட் ட்ரேட். அப்ப என்ன அர்த்தம் அதுக்கு? ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் பிரைவேட் ட்ரேட் அப்படின்னா தனிப்பட்ட வர்த்தகத்துக்கு தடை. தனிப்பட்ட வர்த்தகம்னா இப்ப ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இருக்கு. இப்போ இந்த கம்பெனியில் நிறைய மெம்பர்ஸ் இருப்பாங்களா? நிறைய மெம்பர்ஸ் இருப்பாங்க. இப்போ இவங்களோட வேலை என்ன? ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்காக ட்ரேட் பண்ணி சம்பாரிச்சு ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு கொடுக்கணும். ஆனால் இந்த மெம்பர்கள் எல்லாம் என்ன செய்வாங்கன்னா பொருட்களை அவங்களே சேல் பண்ணி வரக்கூடியதை அவங்களே வச்சுப்பாங்க. ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு வருமானம் கிடைக்காது. இதை பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஐடென்டிஃபை பண்ணுது. ஓகே, வருமானம் குறைவதற்கான காரணத்தை ஆராய்ச்சி செய்யும் போது மெம்பர் எல்லாருமே அவங்களே வியாபாரம் பண்ணி அவங்களே பணத்தை எடுத்துக்கிறாங்க. அதனால ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு வருமானம் குறையுது அப்படின்னு நினைச்சு பிரைவேட் தனி வர்த்தகத்துக்கு தடை. அதே மாதிரி லஞ்சமோ பிரைப் ஆர் கிஃப்ட், லஞ்சமோ பரிசு பொருட்களோ வாங்குவதற்கு தடை. ஏன் இதுக்கு தடை விதிக்கிறாங்க அப்படின்னா ஒரு சில பேர் லஞ்சம் கொடுத்து பொருட்களை அவங்க வாங்கிக்கிடுவாங்க அல்லது அவங்களோட பொருட்களை வாங்குறதுக்கு நிர்பந்திப்பாங்க. ஓகேவா, அப்ப அந்த மாதிரி லஞ்சம் வாங்குவதற்கோ அல்லது பரிசு பொருட்கள் வாங்குவதற்கோ தடை விதிக்கப்படுது. இந்த 2க்குமே தடை. இந்த 5 பாயிண்டை நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஃபர்ஸ்ட் ஆக்ட் டு மேக் சென்ட்ரலைஸ்டு கவர்மெண்ட். ஒரு மத்திய அரசாங்கம் அப்படின்னு ஒன்று உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்கு பிரிட்டிஷ்காரங்க எடுத்த முதல் முயற்சி. நல்லா நோட் பண்ணிக்கணும் அதை, ஏன்னா அதை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆக்ட் டுவர்ட்ஸ் சென்ட்ரலைஸ்டு கவர்மெண்ட், ஒருங்கிணைக்கப்பட்ட அரசாங்கத்தை உருவாக்குவதற்கான முதல் சட்டம். ஓகேவா, தென் 2வது, அடுத்த சட்டம் போலாமா? 2வது அமெண்டிங் ஆக்ட் ஆஃப் 1781. அமெண்டிங் ஆக்ட் ஆஃப் 1781. இதை வந்து நீங்க அமெண்டிங் ஆக்ட்னு சொல்லலாம். அதாவது தமிழ்ல திருத்த சட்டம் 1781 திருத்த சட்டம்.
1781. இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, ஆக்ட் ஆஃப் செட்டில்மெண்ட். ஆக்ட் ஆஃப் செட்டில்மெண்ட். ஆக்ட் ஆஃப் செட்டில்மெண்ட்னா என்ன? ஒரு ஒத்துழைப்பை ஏற்படுத்துவதற்காக இயற்றப்பட்ட ஒரு சட்டம். இந்த சட்டம் ஏன் இயற்றப்படுதுன்னா 1773 சட்டம் முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அந்த சட்டத்துல சுப்ரீம் கோர்ட்டை கிரியேட் பண்ணியாச்சு. ஆனா சுப்ரீம் கோர்ட்டுக்கான பவர்ஸை நீங்க டிஃபைன் பண்ணல, அதுக்கான அதிகாரம் என்ன டிஃபைன் பண்ணாததுனால சுப்ரீம் கோர்ட் தன்னிச்சையா கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலோட எல்லா டிசிஷனையும் தடுக்குது. ரைட்டா? கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் செய்ய வேணும்னு நினைச்ச எதையுமே அவரால் செய்ய முடியல. சுப்ரீம் கோர்ட் இன்டர்ஃபியர் ஆகிட்டே இருந்துச்சு. அப்போ சுப்ரீம் கோர்ட்டோட பவருக்கு சில தடைகளை விதிக்கணும், சுப்ரீம் கோர்ட்டுக்கான அதிகாரத்தை வரையறை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அதை கொண்டு வர்றாங்க. அந்த சட்டம் தான் அமெண்டிங் ஆக்ட் ஆஃப் 1781. இந்த சட்டம் பொதுவாகவே ஜுடிஷியல் சேஞ்சஸ்க்காக மட்டுமே கொண்டு வரப்படுது. எதுக்காக கொண்டு வரப்படுது? ஜுடிஷியல் சேஞ்சஸ், நீதித்துறை சார்ந்த மாற்றங்கள் அல்லது சீர்திருத்தங்களுக்காக இயற்றப்பட்ட சட்டம் தான் இந்த ஆக்ட் ஆஃப் செட்டில்மெண்ட் அல்லது அமெண்டிங் ஆக்ட். ஓகேவா? அப்ப இதுல என்னென்னலாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட்டோட ஜூரிஸ்டிக்ஷனை, ஓகேவா, அதாவது எப்படி சொல்லலாம்னா, இப்ப எனக்கு வந்து கவர்னர் ஜெனரல் இருக்காரு, பிளஸ் அவரோட கவுன்சில், எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் இருக்கு, ஓகேவா, இவங்களோட டிசிஷன்ஸ்ல கவர்னர் ஜெனரல் அண்ட் கவுன்சில், எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலோட டிசிஷன்ல சுப்ரீம் கோர்ட் தலையிட முடியாது. கவர்னர் ஜெனரல் அண்ட் ஹிஸ் கவுன்சில் ஆர் exempted from the jurisdiction of சுப்ரீம் கோர்ட். எழுதிக்கலாமா? சுப்ரீம் கோர்ட்டோட ஜூரிஸ்டிக்ஷன்ல இருந்து கவர்னர் ஜெனரலையும் அவருடைய கவுன்சிலையும் எக்ஸம்ட் பண்ணியாச்சு, நீக்கியாச்சு. தலைமை ஆளுநர் மற்றும் அவருடைய நிர்வாக குழுவானது உச்சநீதிமன்றத்தின் அதிகாரத்தின் கீழிருந்து நீக்கப்படுது. அப்போ உச்சநீதிமன்றம் அவங்க மேல அதிகாரம் செலுத்த முடியாது. ரெண்டாவது, ரெவென்யூ மேட்டர்ஸ். ரெவென்யூ மேட்டர்ஸ் ஆர் ஆல்சோ எக்ஸம்டட். ரெவென்யூ மேட்டர் ஆல்சோ எக்ஸம்டட். வரி சார்ந்த பகுதிகள் எல்லாமே, ஓகேவா, வருமானம் சார்ந்தவை எல்லாமே சுப்ரீம் கோர்ட்டோட ஜூரிஸ்டிக்ஷன்ல என்ன பண்ணியாச்சு? எக்ஸம்ட் பண்ணியாச்சு. அப்ப சுப்ரீம் கோர்ட் வந்து ரெவென்யூ மேட்டர்லயுமே தலையிட முடியாது. அப்ப ரெவென்யூ மேட்டர்ல டிசிஷன் எடுக்கக்கூடிய ஹையஸ்ட் அத்தாரிட்டி யார் இருந்திருப்பா? கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால். கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் என்ன சொல்றாரோ அதுதான் அங்க சட்டம். ரைட்? அதுல நீங்க எந்த டிசிஷனுமே எடுக்க முடியாது. ரைட்? அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட்டோட ஜூரிஸ்டிக்ஷன் பார்ட் வந்து ஆல் ஓவர் கல்கத்தா. சுப்ரீம் கோர்ட் கல்கத்தா முழுமைக்கும் அதிகாரம் செலுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சுப்ரீம் கோர்ட்டோட ஜூரிஸ்டிக்ஷன் வந்து ஃபுல் ஏரியா, கல்கத்தாவோட முழு பகுதிக்கும் பொருந்தும். அதுல இருக்கக்கூடிய இரு முக்கியமான சமூகங்களான ஹிந்து சமூகத்துக்கும் பொருந்தும், இஸ்லாமிய சமூகத்துக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்றாங்க. ஹிந்துஸ் ஆர் ட்ரீட்டட் வித் ஹிந்து லாஸ், முஸ்லீம்ஸ் ஆர் ட்ரீட்டட் வித் முஸ்லீம் லாஸ். அவங்களுக்கு தனித்தனி சட்டம் இருந்திருக்கும் இல்லையா, அன்னைக்கு காலகட்டத்தில் பொதுவான சட்டம் கிடையாது. தனித்தனியா அந்தந்த சட்டத்தின்படி அவங்க என்ன பண்ணுவாங்க? தண்டனை அளிக்கப்படும் அல்லது விசாரணை நடத்தப்படும். ஓகேவா? அப்ப சுப்ரீம் கோர்ட்டுடைய பவர் வந்து கல்கத்தா முழுமைக்கும் பரப்பப்படுது. அடுத்து நாலாவது பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது, அப்பீலேட் ஜூரிஸ்டிக்ஷன். ரைட்டா? அப்பீலேட் ஜூரிஸ்டிக்ஷன் என்ன ஆகுது அப்படின்னா, அப்பீலேட் ஜூரிஸ்டிக்ஷன் வந்து யாருக்கு கொடுக்கப்படுதுன்னா கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலுக்கு கொடுக்கப்படுது. மேல்முறையீட்டு அதிகாரம், அதாவது உச்சநீதிமன்றத்திற்கு மேல்முறையீட்டு அதிகாரம் பறிக்கப்பட்டு அது கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலுக்கு கொடுக்கப்படுது, வங்காள தலைமை ஆளுநரிடம் கொடுக்கப்படுது. அப்பீலேட் ஜூரிஸ்டிக்ஷன்னா மேல்முறையீட்டு அதிகாரம். மேல்முறையீடுனா தெரியும் இல்லையா? அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு சாம்பிள் சொல்றேன். இப்போ இந்தியாவில் வந்து கீழே டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ் இருக்கும். நீங்க அங்க இருந்து ஹைகோர்ட்டுக்கு போகலாம், ஹைகோர்ட்ல இருந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு போகலாம். இப்படிதான் அப்பீல் பண்ண முடியும். ஒரு சில கேசஸ் நீங்க டைரக்டா என்ன பண்ண முடியாது, சுப்ரீம் கோர்ட்ல தாக்கல் செய்ய முடியாது. நீங்க மாவட்ட நீதிமன்றத்துல இருந்து மாநில உயர் நீதிமன்றத்துக்கு அப்பீல் பண்ணலாம். இப்போ உயர் நீதிமன்றத்திலையும் சாதகமா கிடைக்கலன்னா உயர் நீதிமன்றத்துல நீங்க உச்ச நீதிமன்றம் போகலாம். இதுக்கு பேர் தான் அப்பீலேட். நீங்க மேல அப்பீல் பண்றது. அதை தடுத்து உச்ச நீதிமன்றத்துக்கு அப்பீலேட் அதிகாரம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை யாருக்கு கொடுத்துட்டாங்க? கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால், வங்காள தலைமை ஆளுநருக்கு கொடுத்துட்டாங்க. அப்ப சுப்ரீம் கோர்ட்டினுடைய அதிகாரத்தை மட்டுப்படுத்துவதற்கு அல்லது கட்டுப்படுத்துவதற்கு தான் இந்த சட்டமே ஏற்றப்படுது. அதனாலதான் இதுக்கு பேரு ஆக்ட் ஆஃப் செட்டில்மெண்ட். யார் யாருக்கு செட்டில்மெண்ட்? கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் போய் என்னால எதுவுமே செய்ய முடியல, சுப்ரீம் கோர்ட் என்னை தடை பண்ணிக்கிட்டே இருக்குன்னு சொன்னதுனாலதான் இந்த சட்டத்தையே ஏற்றுறாங்க. ஓகேவா? ரைட்? அடுத்த சட்டத்துக்குள்ள போலாமா? மூணாவது சட்டம்
பிட் இந்திய சட்டம், பிட்ஸ் இந்தியா ஆக்ட். பிட்ஸ் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1784. பிட் இந்திய சட்டம். பிட் அப்படிங்கிறவர் அன்னைக்கு டைம்ல பிரிட்டனோட பிரைம் மினிஸ்டரா இருந்திருப்பாரு. ஸோ ஹி மேட் அன் ஆக்ட். ஸோ அந்த ஆக்டுக்கு பேர் என்னது? பிட் இந்தியா ஆக்ட்னு மாறுது. ஓகேவா? பிட் இந்தியா ஆக்ட்ல நம்ம என்ன பண்ணணும்னா மெயினான ஒரு ப்ரொவிஷனை தெரிஞ்சுக்கணும். என்ன ப்ரொவிஷன்? ரைட், அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரொவிஷன். அது நோட் பண்ணிக்கங்க. அதாவது சிஸ்டம் ஆஃப் டபுள் கவர்மெண்ட். சிஸ்டம் ஆஃப் டபுள் கவர்மெண்ட். இப்போ ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இருக்கு. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ரெண்டு வேலையை செய்ய வேண்டியது இருக்கு. ஒன்று வந்து பொலிட்டிக்கல் மேட்டர்ஸ், அரசியல். இன்னொன்று அதனுடைய ட்ரேடு. ஆனா இங்க இருக்கக்கூடியது கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலும் அவரோட எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலும். இவங்களால இது ரெண்டையும் சரியா மேனேஜ் பண்ண முடியல. அப்ப பிட்டு என்ன ஐடியா கொடுக்குறாருன்னா, நம்ம கவர்மெண்ட்டை ரெண்டா பிரிச்சிடலாம். எப்படி பிரிக்கலாம்? முதல்ல போர்ட் ஆஃப் கண்ட்ரோல், ரைட், போர்ட் ஆஃப் கண்ட்ரோல், கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். டைரக்டர்ஸ், போர்ட் ஆஃப் கண்ட்ரோல், கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இயக்குநர்கள் குழு. போர்ட் ஆஃப் கண்ட்ரோல்னா கட்டுப்பாட்டு குழு அல்லது நிர்வாக குழு. ஓகேவா? போர்ட் ஆஃப் கண்ட்ரோல். அல்லது நிர்வாக குழுன்னு கூட சொல்லலாம். ஓகேவா? அப்ப ரெண்டா பிரிச்சாச்சு. இதுல என்ன சொல்றாங்கன்னா, போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் வில் டீல்ஸ் வித், போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்கு இல்லையா, போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் டீல்ஸ் வித் பொலிட்டிக்கல் மேட்டர்ஸ். கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் டீல்ஸ் வித் ட்ரேட், கமர்ஷியல் மேட்டர்ஸ். அப்ப ரொம்ப முக்கியம். போர்ட் ஆஃப் கண்ட்ரோல், கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்ன்றத உருவாக்கின சட்டம் வந்து பிட் இந்திய சட்டம். போர்ட் ஆஃப் கண்ட்ரோலோட வேலை வந்து பொலிட்டிக்கல், அரசியல் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ண வேண்டியது போர்ட் ஆஃப் கண்ட்ரோல். ஓகேவா? கமர்ஷியல் சம்பந்தமாக, வியாபாரம் வணிகம் சம்பந்தமானதை பத்தி டிசிஷன் எடுக்க வேண்டியது இயக்குநர்கள் குழு, கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். ஓகேவா? போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் பொலிட்டிக்கல் மேட்டர்ஸ்னால இவங்க டைரக்ட் கண்ட்ரோல் ஓவர் பிரிட்டிஷ் கவர்மெண்ட். இவங்க கமர்ஷியல் மேட்டர்ஸ்ங்கிறதுனால தே ஆர் டைரக்ட் கண்ட்ரோல் ஆஃப் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. இயக்குநர்கள் குழு வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு கீழையும், போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு கீழையும் வேலை செய்யும். ஓகேவா? வேலை செய்யும். இவங்க வந்து பொலிட்டிக்கல் மேட்டர்ஸ் மட்டும் பார்ப்பாங்க, இவங்க கமர்ஷியல் மேட்டர்ஸ் மட்டும் பார்ப்பாங்க. இதுதான் பிட் இந்திய சட்டத்தோட மிக முக்கியமான பாயிண்ட், ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஓகேவா? அடுத்து ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு. என்ன பாயிண்ட்னா, முதல் முறையா இந்திய பகுதிகள், பிரிட்டனோட கண்ட்ரோல்ல இருந்த பகுதிகளை பிரிட்டிஷ் பொசஷன்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. பிரிட்டிஷ் பொசஷன்ஸ். இந்தியாவில் இருந்த பிரிட்டன் மாகாணங்கள் எல்லாத்தையுமே பிரிட்டனின் பகுதிகளா அங்கீகரிக்கிறாங்க. ஓகேவா? ரைட். இவை எல்லாமே இந்தியாவில் இருந்த, அதாவது எக்ஸாம்பிளுக்கு இந்தியாவில் பெங்கால் இருக்கு, அன்னைக்கு டைம்ல பாம்பே, மெட்ராஸ், இந்த பகுதியெல்லாம் இருந்தது இல்லையா, இதெல்லாம் பிரிட்டனின் ஆதிக்கத்திற்கு கீழ் உள்ள பகுதிகள் அப்படின்னு பிரிக்கிறாங்க. ஓகேவா? அண்டர் பிரிட்டிஷ் பொசஷன்ஸ்ன்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. இந்த வார்த்தையை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, பிரிட்டிஷ் பொசஷன்ஸ். இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் பகுதிகள் அல்லது பிரிட்டிஷ் மாகாணங்கள் அப்படின்னு முதல் முறையா அங்கீகரிக்கிறாங்க. ஓகேவா? அதனால இதுவும் பிட் இந்திய சட்டத்தினுடைய மிக முக்கியமான பாயிண்ட். ஸோ அடுத்த பாயிண்ட்டுக்குள்ள, அடுத்த ஆக்டுக்குள்ள போயிடலாமா? ஸோ அடுத்த ஆக்ட் வந்து 1793 சார்ட்டர் ஆக்ட். மூணாவதா? ரைட். நாலாவது சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1793. சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1793. ஓகேவா? ரைட். முன்னாடி சொன்னதை ரீகால் பண்ணுங்க, நம்ம இதுக்குள்ள போயிடலாம். சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1793 எழுதிக்கலாமா? ரைட். இதுல
முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்ன பாயிண்ட் அப்படின்னா, ஓவர் ரைடிங் பவர். ஓவர் ரைடிங் பவர், அதாவது ஓவர் ரைடிங் பவர் அப்படின்னா மறுதளிக்கும் அதிகாரம் அப்படின்னு தமிழ்ல சொல்லலாம். மறுதளித்தல். அதாவது இப்ப கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் இருக்காரு, அவர் தான் ஹெட். இவர் தான் ஹெட். இப்ப இவருக்கு கீழே பாம்பே, மெட்ராஸ் இருக்கு. அதே மாதிரி இவரோட எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் இருக்கு, போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்கு, கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருக்கு, இதெல்லாம் இருக்கு. இவ்வளவு பேர் இருக்காங்க. ஓகேவா? இவங்க சொல்றது எதையுமே கேட்காம தன்னிச்சையா முடிவெடுக்கிறதுக்கான அதிகாரம் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலுக்கு வழங்கப்படுது. ஓகே, அதான் ஓவர் ரைடிங் பவர். ஓவர் ரைடிங் பவர் ஓவர் ஹிஸ் கவுன்சில்ஸ், அவரோட கவுன்சில் எல்லாத்தையும் மறுதளிக்கிறது. பாம்பே மெட்ராஸ் கவர்னர் சொல்றது எல்லாத்தையும் மறுதளிக்கிறது. இந்த மாதிரி ஓவர் ரைடிங் பவர் வந்து யாருக்கு கொடுக்கப்படுது? ஓவர் ரைடிங் பவர் டு கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால், வங்காள தலைமை ஆளுநருக்கு மறுதளிக்கும் அதிகாரம் வழங்கப்படுது. முடிஞ்சுதா? ரைட். அது முதல் முறையா அன்னைக்கு இருந்த கவர்னர் ஜெனரலான கார்ன்வாலிஸுக்கு வழங்கப்படுது. கார்ன்வாலிஸ், அன்னைக்கு இருந்த கவர்னர் ஜெனரலான கார்ன்வாலிஸுக்கு வழங்கப்படுது. ஓகேவா? இதுதான் நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கணும். இதுல இருக்கக்கூடிய ஒரே முக்கியமான பாயிண்ட் இதுதான், ஓவர் ரைடிங் பவர் தான். மீதியெல்லாம் வந்து பெருசா பரீட்சைக்கு பயன்படாது. ஓகேவா? ரைட். அடுத்த ஆக்டுக்குள்ள போயிடலாமா? சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1813. ஹெட்டிங் போட்டுங்க, சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1813. 1813 பட்டய சட்டம் 1813. 1813ஆம் ஆண்டு பட்டய சட்டம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பட்டய சட்டம் எப்பன்னா 1793 சொன்னோமா, பிளஸ் 20. ஒவ்வொரு 20 ஆண்டுகளுக்குமே பட்டயத்தை ரெனியூ பண்ணணும், அதாவது பட்டயத்தை புதுப்பிக்கணும். பட்டயம்னா என்னது? பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இருக்கு இல்லையா, ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு வழங்கப்பட்ட உரிமை தான் பட்டயம். ஒரு பட்டயத்துல தான் கொடுத்துருப்பாங்க சார்ட்டர், அதுக்கு பேர் தான் சார்ட்டர். ஒரு பட்டயத்துல தான் நீங்க இத்தனை ஆண்டுகளுக்கு இந்தியாவில் வணிகம் செய்யலாம் அப்படின்னு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கொடுக்கப்பட்டிருக்கும்ல, அந்த பட்டயத்தை புதுப்பிக்கிறதுக்கு தான் இந்த 20 வருஷம், ஒவ்வொரு 20 வருஷத்துக்கு புதுப்பிக்கணும். அதனால 1793 அப்புறம் 1813 புதுப்பிச்சிருப்பாங்க. ஓகேவா? ரைட். இதுல முக்கியமான பாயிண்ட், ட்ரேட் மோனோபாலிக்கு எண்டு. ட்ரேட் மோனோபாலி எண்டட், அதாவது வணிகத்தில் தனி உரிமையை கையில் வைத்திருந்த ஈஸ்ட் இந்திய கம்பெனி, கிழக்கிந்திய கம்பெனியானது அதுக்கு முடிவு கட்டுது. ட்ரேட் மோனோபாலி முடிவுக்கு வருது. வணிக தனி உரிமை, வணிக தனி உரிமை முடிவுக்கு வருது. வணிக தனி உரிமையை முடிக்கிறாங்க. யாரு வேணா இந்தியாவுக்குள்ள வந்து வணிகம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஓப்பன் கான்செப்டுக்கு போறாங்க. ரைட்டா? அதுக்கு பேர் தான் ட்ரேட் மோனோபாலி. எண்ட் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? யாரு வேணா இந்தியாவுக்கு வந்து வணிகம் பண்ணலாம். ஆனா அவங்க கையில ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறாங்க, ட்ரேட் இன் டீ. ட்ரேட் இன் டீ அண்ட் ட்ரேட் வித் சைனா. இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க, ட்ரேட் இன் டீ அண்ட் ட்ரேட் வித் சைனா. இந்த ரெண்டுல மட்டும் பிரிட்டனுக்கு தான், அதாவது ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு தான் மோனோபாலி. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான் இது ரெண்டையும் செய்ய முடியும். டீ வர்த்தகத்திலையும் சீனாவுடனான வர்த்தகத்திலையும் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மட்டும் தான் செயல்பட முடியும். இது போக மீதி இருக்கக்கூடிய எல்லாத்தையும் யார் வேணா செய்யலாம். ஓகேவா? அந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. ஓகேவா? தென் ரெண்டாவது பாயிண்ட், ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டிஸ். ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டிஸ், மதம் சார்ந்த நடவடிக்கைகளுக்கான முடிவை எடுக்கிறாங்க. அதாவது பிரிட்டிஷ்ல இருக்கக்கூடிய கிறிஸ்டியன் மிஷனரிஸ். ஓகேவா? கிறிஸ்டியன் மிஷனரிஸ் இருப்பாங்களே, கிறிஸ்தவ மத பரப்புக்குள் இருப்பாங்க இல்லையா, ரைட்? கிறிஸ்டியன் மிஷனரிஸ், மத பரப்புக்குழு. மதப்பரப்புக்குழு இந்தியாவுக்கு வந்து கிறிஸ்தவ மதத்தை பரப்புவதற்கு பட்டய சட்டம் 1813 அதிகாரம் அளிக்குது. அப்ப இந்தியாவுல மதம் சார்ந்த நடவடிக்கைகளை உருவாக்கிய சட்டம், மதம் சார்ந்த நடவடிக்கைகளுக்கு அனுமதி அளித்த சட்டம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்தியாவில் மதம் சார்ந்த நடவடிக்கைகளுக்கு அனுமதி அளித்த சட்டம் வந்து 1813ஆம் ஆண்டு பட்டய சட்டம். ஓகேவா? ரைட். அடுத்தது லோக்கல் கவர்மெண்ட்டுக்கு அதிகாரம். அன்னைக்கு இருந்த உள்ளாட்சி அரசாங்கங்களுக்கு என்ன அதிகாரம் கொடுக்கப்படுதுன்னா, டு levy taxes and to punish people. வரி விதிக்க உரிமை அளிக்கப்படுது. அந்த வரியை செலுத்தாதவர்களுக்கு தண்டனை அளிக்க அதிகாரம் வழங்கப்படுது.
ஓகே, அன்னைக்கு இருந்த லோக்கல் கவர்மெண்ட்ஸ் எக்ஸாம்பிளுக்கு நீங்க பாம்பே மெட்ராஸை கூட சொல்லலாம். இப்போ மெட்ராஸ்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு தனியா நீங்க வரி விதிக்கலாம், வரி முறையை உருவாக்கலாம், வரி விதிக்கக்கூடிய அதிகாரம் வழங்கப்படுது. அவ்வாறு வரி செலுத்தாத மக்களுக்கு தண்டனை வழங்கும் அதிகாரமும் வழங்கப்படுது பட்டய சட்டத்தின்படி. கடைசியா அவங்க முக்கியமா இன்னொரு முடிவு எடுக்கிறாங்க, எஜுகேஷன்ல கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. முதல் முறையா பிரிட்டிஷ் அரசாங்கம் கல்வி பத்தி பேசிய சட்டம் 1813ஆம் ஆண்டு பட்டய சட்டம் தான். ஒவ்வொரு ஆண்டும் இந்தியாவில் கல்வி வளர்ச்சிக்காக 1,00,000 ரூபாயை ஒதுக்கணும் அப்படின்னு இந்த சட்டம் சொல்லுது. ஒவ்வொரு ஆண்டும் இந்தியாவில் கல்வி வளர்ச்சிக்காக 1,00,000 ரூபாய் ஒதுக்கப்படணும். எவ்ரி இயர் 1 lakh rupees to spend for education development in India. இங்கே ஆரம்பிச்சுதான் கல்வி வளர்ச்சி. இன்னைக்கு இருக்கிற கல்வி வளர்ச்சிக்கான அடித்தளம் அன்னைக்கு போடப்பட்டது தான். எப்பயுமே பிரிட்டிஷோட கல்வி அப்படிங்கிறது மேற்கத்திய கல்வி முறை தான், வெஸ்டர்ன் எஜுகேஷன் தான். வெஸ்டர்ன் எஜுகேஷன் அப்படிங்கிறது மோஸ்ட்லி பேஸ்ட் ஆன் சயின்ஸ், அறிவியலை பற்றி மட்டும்தான் இருக்கும். அதுதான் வெஸ்டர்ன் எஜுகேஷன். ஓகேவா? அப்போ கல்வியை வளர்க்குறதுக்கு அவங்க அடித்தளம் அமைக்கிறாங்க. ஓகேவா? தென் அடுத்த சட்டம் பட்டய சட்டம், சார்ட்டர் ஆக்ட் 1833. பட்டய சட்டம் 1833. ஓகேவா? 1833ஆம் ஆண்டு பட்டய சட்டம். இதுலயும் முக்கியமான மாற்றங்கள் இருக்கும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி எவ்ரி 20 இயர்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணணும், பட்டயத்தை ரெனியூ பண்ணணும். அதுக்காக இந்த சட்டத்தை ஏற்றிருப்பாங்க. இதுலயும் ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு, டெசிக்னேஷன் சேஞ்ச் இருக்கு. நம்ம முன்னாடியே ஒரு டெசிக்னேஷன் சேஞ்ச் பார்த்தோமா? என்ன சேஞ்ச் பார்த்தோம்? கவர்னர் ஆஃப் பெங்கால கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலா மாத்தினாங்க. இப்போ கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால ஒரு பெரிய சேஞ்சா கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவா மாத்திருப்பாங்க. கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவா சேஞ்ச் பண்ணிருப்பாங்க. கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் என்ன பண்ணிருப்பாங்க? கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவா சேஞ்ச் பண்ணிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா வில்லியம் பென்டிங். வில்லியம் பென்டிங். வில்லியம் பென்டிங் அப்படிங்கிறவர் தான் ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் யாருன்னு பார்த்தோம், எழுதுனீங்களா? ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் யார் எழுதிருக்கீங்க உங்க நோட்ல? அப்படியே போய் நம்ம இங்க பார்த்தோம்னா we will get the point of வாரன் ஹேஸ்டிங்ஸ். எழுதிருக்கீங்களா? வாரன் ஹேஸ்டிங்ஸ் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால். கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா யாரு? வில்லியம் பென்டிங். ஞாபகத்துல வச்சுக்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்த முக்கியமான பாயிண்ட், லா கமிஷன் உருவாகுது. லா கமிஷன், சட்ட ஆணையம். சட்ட ஆணையம் யார் தலைமையில் உருவாக்கப்படுதுன்னா லார்ட் மெக்காலே தலைமையில சட்ட ஆணையம் உருவாக்கப்படுது. ஓகே, இந்த சட்ட ஆணையத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, மெக்காலே தான் ஃபர்ஸ்ட் சேர்மன் ஆஃப் லா கமிஷன். ஓகே, அதே ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் லா கமிஷன் யாரோட தலைமையில் ஆரம்பிக்கப்படுதுன்னா மெக்காலே தலைமையில் ஆரம்பிக்கப்படுது. எதுக்காக ஆரம்பிக்கப்படுதுன்னா இந்தியாவுக்கான சட்டங்களை இயற்றுவதற்காக ஆரம்பிக்கப்படுது. இவர் தான், இந்த மெக்காலே தலைமையிலான இந்த சட்ட ஆணையம் தான் 1860ஆம் ஆண்டு இந்தியன் பீனல் கோட், இந்திய தண்டனை சட்டம், இன்னைக்கு சொல்றாங்க இல்லையா ஐபிசின்னு, இன்னைக்கு வரைக்கும் நம்ம இதை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ரைட்டா? அது எப்போ உருவாக்கப்பட்டது? 1860 உருவாக்கப்பட்ட இந்தியன் பீனல் கோடை தான் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்திய தண்டனை சட்டம் 1860 உருவாக்குனவர் பேர் மெக்காலே. உருவாக்குவதற்கு துணையாக இருந்த ஆணையம் சட்ட ஆணையம். சட்ட ஆணையமும் இந்த சட்டத்தை உருவாக்குது. ஓகேவா? அடுத்து இன்னொரு முக்கியமான பாயிண்ட் இதுல இருக்கு, ஓப்பன் காம்படிஷன் ஃபார் சிவில் சர்வீசஸ். இந்தியாவில் குடிமை பணிகளுக்கு ஒரு ஓப்பன் காம்படிஷனை கொண்டு வரலாம் அப்படின்னு இந்த சட்டம் ஒரு யோசனை சொல்லுது. ஆனா இட் இஸ் நாட் இம்ப்ளிமெண்டட். அது நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்காது. ஏன் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்காதுன்னா, கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் நாங்கள் ஒரு கேட்டகரி இருந்தாங்களா, கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் யார்? இவங்க கமர்ஷியல் பர்பஸஸை பார்த்துட்டு இருந்தாங்கல்ல, அவங்க இதுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. இது நடத்தக்கூடாது, நீங்க ஓப்பன் காம்படிஷனை கொண்டு வரக்கூடாது, அது இந்தியர்களுக்கு அறிவை கொடுத்துரும். அப்படி கொடுத்துச்சுன்னா இந்தியர்கள் நம்ம சொல்றதை கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டுக்கு ஓப்பன் காம்படிஷனுக்கு தடை சொல்லுவாங்க. அதனால ஓப்பன் காம்படிஷன் என்ன ஆகாது, நடைமுறைப்படுத்தப்படாது. ஓகேவா? ரைட். அடுத்து மறுபடியும் இங்கே ஒரு சென்ட்ரலைசேஷன். முன்னாடியே ஒரு சென்ட்ரலைசேஷன் பார்த்தோம். இப்போ இங்கே என்ன சென்ட்ரலைசேஷன்னா, லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸை கொண்டு வராங்க. லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் டு
கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. சட்டம் இயற்றும் அதிகாரம் யாருக்கு? சட்டம் இயற்றும் அதிகாரம் யாருக்கு வழங்கப்படுது? இந்திய தலைமை ஆளுநருக்கு வழங்கப்படுது. சட்டம் இயற்றும் அதிகாரம் முன்னாடி எல்லாருக்குமே இருக்கும். கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலுக்கு இருந்திருக்கும், பாம்பேக்கு இருந்திருக்கும், மெட்ராஸ் இருந்திருக்கும். அவங்களுக்கு தேவையான சட்டங்களை இயற்றிக்கிட்டு இருந்திருப்பாங்க. அதுக்கு தடை விதிக்கப்பட்டு சட்டம் இயற்றும் அதிகாரம் லெஜிஸ்லேட்டிவ் பவர் வந்து கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவுக்கு மட்டும்தான் இருக்கு. கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா பெங்கால்ல இருந்து என்ன சட்டத்தை ஏற்றுறாரோ அதை எல்லாரும் ஃபாலோ பண்ணிக்கணும். அவ்வளவுதான். ஓகேவா? ரைட். அப்ப இங்க லெஜிஸ்லேட்டிவ் பவர் அறிமுகப்படுத்தப்படுது, சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் அறிமுகப்படுத்தப்படுது. எந்த சட்டத்துல? 1833ஆம் ஆண்டு பட்டய சட்டத்துல. ஸோ கடைசி சட்டம் 1853ஆம் ஆண்டு பட்டய சட்டம், சார்ட்டர் ஆக்ட் 1853. பட்டய சட்டம் 1853 கடைசி பட்டய சட்டம். ஓகேவா? இதுக்கப்புறம் வந்து க்ரௌன் ரூலுக்கு போயிடும். நான் முன்னாடியே சொன்னேன், அந்த மாதிரி போயிடும். ஸோ இங்க முக்கியமான பாயிண்டா என்னென்ன ஞாபகத்தில் வச்சுக்கணும்னா, மொதல் பாயிண்ட் வந்து லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், சட்டம் இயற்ற குழு உருவாக்குறாங்க. சட்டமியற்ற குழு உருவாக்குறாங்க, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். இப்பதான் சொன்னோம், கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவுக்கு லெஜிஸ்லேட்டிவ் பவர் கொடுத்தாச்சு. அப்போ லெஜிஸ்லேட்டிவ் பவர் கொடுத்தாச்சுன்னா அவருக்கு அசிஸ்ட் பண்ண ஒரு கவுன்சில் வேணும். அந்த கவுன்சிலை தான் உருவாக்குறாங்க. ரைட்டா? முதல் முறையா எக்ஸிகியூட்டிவையும் லெஜிஸ்லேஷனையும் பிரிக்கிறாங்க. அதாவது நிர்வாகத்தையும் சட்டத்தையும் பிரிக்கிறாங்க. இது ரெண்டும் செப்பரேட் பண்ணப்படுது. ஓகேவா? பிரிக்கப்படுது. அதுக்காக ஒரு கவுன்சில் உருவாக்குறாங்க. இந்த கவுன்சில்ல 6 மெம்பர் கவுன்சில், 6 பேர் கொண்ட ஒரு சட்டம் இயற்றும் குழு உருவாக்கப்படுது. இவங்களோட வேலை என்னன்னா, இந்தியாவில் சட்டங்களை இயற்றுறது, இந்தியாவுக்கு தேவையான சட்டங்களை இயற்றுறது. ஓகேவா? இது வந்து ஒரு மினி பார்லிமெண்ட் மாதிரி செயல்படும். இந்தியாவில் பார்லிமெண்ட்ல இன்னைக்கு கூட பட்ஜெட் தாக்கல் நடக்குது. அப்போ இந்த மாதிரி தேவையான எல்லாத்தையும், லெஜிஸ்லேட்டிவ் சம்பந்தமா தேவையான எல்லாத்தையும் உருவாக்குறதுக்கு தான் இந்த குழு உருவாக்கப்பட்டிருக்கு, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். ரெண்டாவது, ஓப்பன் காம்படிஷன் ஃபார் சிவில் சர்வீசஸ் வந்து நடைமுறைக்கு வருது. Open competition for civil services was implemented. ஓகேவா? இந்தியாவில் குடிமைப்பணி தேர்வுகளுக்கு பொது போட்டி. குடிமை பணிகளுக்கு என்ன கிடைக்குது? பொது போட்டினா இன்னைக்கு நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறோம்ல, அது மாதிரி ஒரு ஓப்பன் காம்படிஷனை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. ஓகேவா? ரைட். இதுதான் சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1853 இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்டான ப்ரொவிஷன்ஸ். ஓகே ரைட்டா? மொத்தமா 7 ஆக்டுமே நம்ம பார்த்துட்டோம். ஸ்டார்டிங் வித் என்னென்ன ஆக்ட்ல நம்ம பார்த்துருக்கோம்? 1773 இருந்து எந்த எல்லாமே பார்த்துட்டோமா? 1773, 81, 1784, 93, 3 சார்ட்டர் ஆக்ட் எல்லாத்தையுமே பார்த்தாச்சு. ஓகேவா? ஸோ இதுதான் கம்பெனி ரூலுக்கு கீழே இயற்றப்பட்ட முக்கியமான சட்டங்கள். க்ரோன் ரூலுக்கான வீடியோ ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனல்ல இருக்கு, போய் அதை செக் பண்ணுங்க. ஓகேவா? கண்டினியூஸா எல்லா ஆக்டையுமே நான் சொல்லிட்டேன். ரைட். இது போக ஆர்ஆர்பிக்கு கிராஷ் கோர்ஸ் நம்ம கொண்டு போய்கிட்டு இருக்கோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி ஜாயின் பண்ணவங்களுக்கு கிளாஸஸ் எல்லாம் போய்கிட்டு இருக்கு. அதோட டெமோ தான் இந்த வீடியோலாம். ரைட்டா? நீங்க வந்து கம்ப்ளீட் பேக்கேஜா எனக்கு வேணும், ரைட்டா, ஆப்டி, ரீசனிங்கு, ஜிஎஸ் எல்லாம் சேர்த்து எனக்கு கம்ப்ளீட் பேக்கேஜா வேணும்னா ஆர்ஆர்பி குரூப் டி கிராஷ் கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணலாம். பிரைஸ் இஸ் ஜஸ்ட் 1000 rupees மட்டும்தான். இது எல்லாம் சேர்த்து இதுல என்னென்னலாம் கிடைக்கும்னா, வீடியோ கிளாஸு, டெஸ்ட்டு, மெட்டீரியல் எல்லாமே கிடைக்கும். ஓகேவா? வீடியோஸ் ஆல்ரெடி ஆப்டி ரீசனிங் முடிஞ்சிருச்சு, ஆப்டிடியூட் முடிய போகுது. ஜென்ரல் ஸ்டடீஸ் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகி போய்கிட்டு இருக்கு. இல்லை எனக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ் கிராஷ் கோர்ஸ் மட்டும் போதும்னா 500 rupeesக்கு நீங்கள் ஜென்ரல் ஸ்டடீஸ் கிராஷ் கோர்ஸ் மட்டும் வாங்கிக்கலாம். இதுலையுமே எல்லா டாப்பிக்குக்கும் வீடியோ கிளாஸஸ் கிடைச்சிரும், ஸ்டடி மெட்டீரியல்ஸ் கிடைச்சிரும். ஓகேவா? இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். ஆல்ரெடி ஜாயின் பண்ணவங்க உங்களுக்கான கிளாஸஸ் ஆப்லையும் வெப்சைட்லையும் அப்லோட் ஆக ஆரம்பிக்கும், செக் பண்ண ஆரம்பிங்க. ஓகேவா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். ஆல் த பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்கும், ஜாயின் பண்ணுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.